தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை என்னுடைய ஆளுகையின் கீழ் உள்ள சேலம் மண்டலத்திலேயே சொல்லப்போனால் சேலம், ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மண்டலத்திலேயே முதன்மையான திருக்கோயிலாக அமையக்கூடிய சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த அருள்மிகு சுகவனேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலிலே கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஊழல்கள் பெருகி கடைசீட்டில் நோயே முத்தி போயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த கோயிலை கொண்டு போகிற அளவுக்கு இவங்க விடுவாங்களானே தெரியல. திருக்கோயிலுடைய சொத்துக்கள் மீட்பு, நிர்வாக சீரமைப்புன்னு எதுவுமே ஒரு குறைந்தபட்ச முன்னேற்றம் கூட இந்த கோயிலில் இப்போ கிடையாது. 1998 செயல் அலுவலர் நிலையில் இருந்த இந்த கோயில் உதவி ஆணையர் நிலைக்கு உயர்த்தப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா சம்பளம் கொடுக்கறதுக்காக திருக்கோயிலுடைய பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இப்போ கோயில் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. 1-2 ஊழலில் இவங்க விட்டு கொடுக்கல. 1998 நாம் சொல்லியிருந்தோம், சேலம் மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அள்ளிக்குட்டையில் சுமார் 100 கோடி ரூபாய் தற்போதைய நிலையில் 100 கோடி ரூபாய் மதிப்பு 10 ஏக்கர் நிலம் கோயிலுடைய காசி விஸ்வநாதர் கோயிலுடைய பூஜைகளுக்கு எழுதி வைக்கப்பட்ட நிலம். அந்த நிலத்தை மீட்கணும்னு சொல்லியிருந்தோம். அதை ஒப்புக்கு பேருக்கு வழக்கு போட்டுட்டு அதை துரிதப்படுத்தாமல் அப்படியே விட்டு கொடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சாமானியனுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு எவ்வளோ கடுமையான சட்ட போராட்டங்களை அவன் நடத்துகிறான். ஆனால் இப்படி ஒரு அறநிலையத்துறை அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் நிர்வாகத்தால் 20 ஆண்டுகள் கழித்த நிலையிலும் கூட அந்த சொத்துக்களை மீட்க முடியலைன்னா இதோட வெட்டங்கட்டத்தனத்தை என்னன்னு போய் சொல்கிறது. அதே மாதிரி இதனுடைய குழு கோயில் பாகல்பட்டி சென்றாய பெருமாள் கோயில் பைபாஸில் இருக்குது. பெங்களூர் பைபாஸில் மெயின் பிரைம் ஏரியாவில் இருக்குது. ஏறக்குறைய சுமார் 1500 கோடி ரூபாய் மதிப்பு 80 ஏக்கர் நிலங்களுக்கு மேலே. இதற்கு பட்டா வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2023 மாவட்ட வருவாய் அலுவலர் உள்நோக்கத்தோட நிராகரித்து 2 ஆண்டுகள் கழித்த நிலையிலும் இதுவரையிலும் உரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எதுவுமே இந்த திருக்கோயில் நிர்வாகம் எடுக்காமல் தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு, நில அபகரிப்பாளர்களுக்கு உடந்தையாக மறைமுகமான எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 2009 இந்த திருக்கோயிலுக்கு மதியம் நண்பகல் 12 மணிக்கு பூஜை செய்ய எழுதி வைக்கப்பட்ட சொத்தானது அபகரிக்கப்பட்டதை நம்ம மீட்டு கொடுத்தோம் 2011. அப்பயே இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. நம்ம நீதிமன்றத்துக்கு சென்றதனுடைய விளைவாக தான் அது மீட்கப்பட்டது. அதுபோல் இந்த கோயிலில் ஏகப்பட்ட கட்டளைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு கட்டளைக்கும் சொத்து இருக்குது, பேங்க் டெபாசிட் இருக்குது. இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்குன்னு நம்ம முறையிட்டு 2014 ஆண்டு சென்னை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டார். இப்போ 2025 10 ஆண்டுகள் கழிச்சாச்சு. இன்னை வரையிலும் ஒரே ஒரு ஓலையை விட்டு புள்ளி விரதம் வாங்குறதுக்கு துப்பில்லாத மானங்கட்ட நிர்வாகம் இந்த நிர்வாகம். எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குது, எதன் அடிப்படையில் நடத்துறீங்கிறத கூட கேட்க முடியாத அளவுக்கு என்ன இவங்க இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய சொத்துன்னு அன்னைக்கே போய் பார்க்க மாட்டாங்களா? கோயில் கும்பிடுறவங்களுக்கு ஒரு மன அமைதியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய இடம். அங்கே சட்டவிரோதமான விளம்பர பலகைகள் 2023 அரசு சட்ட திருத்தம் கொண்டாந்துச்சு. எந்த ஒரு தனியார் அல்லது பொது இடத்துல சட்டவிரோதமாக அறிவிப்பு பலகைகள், விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டாலும் ஓராண்டு வரையிலும் நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை உண்டுன்ட்டு இந்த தண்டனையில் இருந்து எந்த ஒரு அரசு துறை அலுவலரோ அல்லது அதை சார்ந்தவர்களோ அல்லது தனிநபர்களோ விலக்களிக்கப்படலை. இதெல்லாம் ஒரு முறைகேடான வெக்கங்கட்ட விஷயம். கோயிலுக்கு சாமி கும்பிட வரமா, இல்லை தனியார் நகைக்கடை விளம்பரத்தை பார்க்கறதுக்காக நம்ம கோயிலுக்குள்ளார வரமா? அம்மன் சந்நிதிக்கிட்டே வச்சுருக்கிறாங்க அந்த விளம்பர பலகையை. அதை ஏற்கனவே திருக்கோயிலுடைய உதவி ஆணையர் செயல் அலுவலர்கிட்ட ஏற்கனவே சொன்னோம். இன்னைய வரையில் நடவடிக்கை இல்லை. இவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம், தப்பு இல்லை, அவங்க சம்மதிச்சாங்கன்னா. ஆனால் கோயிலில் வைக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? ஒரு கோயிலுங்கிறது மிக புனிதமான இடம், எல்லாத்துக்கும் தெரியும். நிம்மதிக்காக வரும். அந்த இடத்த லாட்ஜை போல் மாற்றி விட்டுருக்குறாங்க. கடந்த மாதம் பிளாஸ்டிக் சேரெல்லாம் கொண்டாந்து கங்காளமூர்த்தி சன்னதிக்கிட்ட போட்டு டீ சமோசாலாம் விநியோகம் பண்ணியிருக்காங்க. அதன் பேரில் நடவடிக்கை எடுக்க சொன்னோம். இன்னை வரையிலும் யார் மேலேயும் எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சரால் திருமண மண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. இன்று வரையிலும் பயன்பாட்டுக்கு கொண்டாடல. என்ன யோகியதையில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்னைய வரையிலும் அதில் பெருத்த ஊழல் நடந்து அது வெளிப்படையாக திருக்கோயிலில் சொல்லியிருக்கோம். இந்த கடந்த 10 ஆண்டுகளில் திருக்கோயிலுடைய நிதியினங்களில் செலவினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பகிரங்கமாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்கன்னா யாருமே சிறைக்கு போகிறது தவிர வேறு வழி இல்லை. அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சிறையில் தான் இருக்க வேண்டியிருக்கும்.
அதனால தான் இவங்க எதுவுமே பகிரங்கமான வெளிப்படையான செயல்பாடுகள் எதுவுமே இல்லாமல் கமுக்கமாகவே இருக்கிறாங்க. கமுக்கமாக இருப்பதற்கு அது அவங்களுடைய அந்தரங்க அறை அல்ல. பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படையாக பகிரங்கமாக நேர்மையாக பறைசாற்றக்கூடிய இடம்தான் திருக்கோயிலுடைய நிர்வாகம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்பாங்க. கோயிலே இல்லாமல் இவங்க பண்ணிடுவாங்க போல இருக்குது. இதுவரையிலும் என்ன பணிகளை செஞ்சுருக்காங்க? ஏதாவது இப்போ சாதாரணமாக பார்த்தோம்னா கோயிலில் வருமானம் இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருக்குது. மாத சம்பளம் கொடுக்க முடியல. உயர் அலுவலர்கள் அவங்களுக்கு மட்டும் விடுமுறை சம்பளத்தை பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ரூபாயை எடுத்துகிட்டு இருக்காங்க. அடிப்படை பணியாளர்கள் கொடுக்க வேண்டிய எந்த விதமான தொகையுமே கொடுக்கறதுக்கு இவங்க எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு உதவி ஆணையர் நிலையில் இந்த கோயில் இருக்கும் பொழுது ஒரு தொகையினுடைய செலவினத்தை ஒழுங்காக பார்க்கறதுக்கு துப்பு வேணாமா? தேவையில்லாமல் மிகுதியான தொகையை பணியாளர்களுக்கு கொடுத்து பின்பு தணிக்கை கண்டறியப்பட்ட பிறகு அதை பிடித்தம் செய்ய உத்தரவு போடுறாங்க. நம்ம வீட்டு கணக்கை அவ்வளோ கேர்லெஸ்ஸாக கையாளுவோமா? அவ்வளோ கேர்லெஸ்ஸாக அலட்சியமாக கையாளுறதுக்கு எதுக்கு இவங்களுக்குலாம் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம்? மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம், அதுக்கு அடுத்த பிறகு 80,000 60,000 இவ்வளோ சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இவ்வளோ அலட்சியமாக செயல்பட முடியும்? அறங்காவலர் குழு எல்லாம் இருக்கு, அவங்க ஒன்றும் இதில் நடவடிக்கை இருக்கு. ஏங்க கண்கள் கட்டப்படுது தெரிஞ்சாதானே? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி விளம்பர பலகை வச்சிருக்கு சட்டவிரோதம் அப்படின்னு அறங்காவலர் குழு தலைவர்கிட்ட ஏற்கனவே சொன்னோம். எல்லாத்துக்கும் பொறுப்பு உண்டு. நம்ம WP நம்பர் 574 அப்படிங்கக்கூடிய உத்தரவை, அந்த டிவிஷன் பெஞ்ச் உத்தரவில் அறங்காவலர்களுக்கும் பொறுப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்களை மீறி, இந்த சதிகாரர்களை மீறி இந்த கோயிலை காப்பாற்றுறதுக்கு எந்த விதமான சூழ்நிலையும் விட மாட்டாங்க. இவங்களுடைய சதி திட்டங்கள் மிக வலிமை வாய்ந்தது, வல்லமை வாய்ந்தது. கோயில் சொத்தே இல்லைன்னு 2009 இவங்க சொன்னவங்க. இப்போ போய் பாருங்கள், இங்கேருந்து 300 மீட்டரில் இருக்குது எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கட்டடம். மாதம் தோறும் வருவாய் வந்து கொண்டிருக்கிறது. அதில் மீட்பதற்கு 1% கூட இவங்க ஒத்துழைப்பு தரலை. நீதிமன்றம் தலையிட்டதுனால தான் அந்த சொத்தையை மீட்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஏகப்பட்ட சொத்துகள் இருக்குது. அதை தான் நாம் வந்து மீட்கணும், பராமரிக்கணும். விவரங்கள் கேளுனா அந்த விவரங்களை கூட இந்த மானம் கெட்டவர்கள் பெற முடியாத அளவுக்கு 10 ஆண்டுகளாக இவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? கோயில் பணியாளர்களுக்கு எத்தனை மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க? ஒவ்வொரு மாதமும் சம்பளம் கொடுப்பதற்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்லுவாங்களாங்க? அவங்க எப்படிங்க சொல்லுவாங்க? அவங்களுக்கான தனிப்பட்ட அந்தரங்க தேவைகள்லாம் உடனடியாக பூர்த்தி செஞ்சுக்க முடியும். கோயிலுடைய பணியாளர்கள் பற்றியோ, கோயில் நிர்வாகத்தை பற்றியோ, சீரமைப்பு குறித்தோ, பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தோ அவங்க கவலைப்படுற அவசியமே கிடையாது. இப்போ எத்தனை லட்சம் பேர் இந்த கோயிலுக்கு பிரதோஷத்தில் வராங்கன்னு தெரியும். தொடர்ந்து விழா காலங்கள் எல்லாம் இன்னை வரையிலும் யாராவது வந்தாங்கன்னா பாத்ரூம், டாய்லெட் போகிறதுக்கு ஒழுங்கான கக்கூஸ் வசதி இருக்குது அந்த கோயிலில். இத்தனை பெண்கள் வராங்க, அவங்க வீட்லையும் அக்கா தங்கச்சி இருக்கும், மகள் இருப்பாங்க, தாய் இருப்பாங்க. பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு டாய்லெட் பாத்ரூம் ஒழுங்காக இருக்குதா? போய் பாருங்கள். தொடர்ந்து HRNC வந்து கோவில் சொத்துக்களை பாதுகாக்கிறத விட அதை கண்டுக்காம இருக்கு. தமிழகத்துக்கு HRNC தேவையா? கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் இது. HRNC தேவையா? நமக்கு HRNC கண்டிப்பாக தேவை. அதில் மாற்று கருத்தில். எப்பயுமே நோயை குணப்படுத்தணும், ஆளை முடிக்கக்கூடாது. நாம் வந்து இங்கே பிடிச்சிருக்கிற நோயை தான் விரட்டணும். அதுதான் நம்மளுடைய முறைகேடு. ஆனால் நோயை முற்றி கொண்டாந்துட்டாங்க இந்த கோயில் நிர்வாகத்தை பொறுத்த வரையிலும். அறநிலையத்துறை சரியில்லைன்னு சொல்லுங்க. இந்த திருக்கோயில் நிர்வாகம் முழுக்க 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 அயோக்கியத்தனமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். வெளிப்படையாக சொல்கிறோம். அதற்கான விவரங்கள் ஏற்கனவே உதவியாளர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு பகுதி தொகையை அவங்க பிடித்தம் பண்ணி கட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக நம்ம நீதிமன்றத்தில் முழுமையான விவரங்கள் தாக்கல் செய்வோம். அதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோயிலில் அத்துமீறி சம்பந்தமில்லாத நபர்கள், ஒரு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலில் இப்போ விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது அத்துமீறி உள்ளார நுழைஞ்சி கருவறையில் கருங்கல் கட்டடம், உண்மையான ஒரு கருங்கல் சுவத்தில் துளையிட்டு இருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட துளைகளை இட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த துளையிடுற வரையில் இவங்களாம் எங்கே போனாங்க? எத்தனை விதமான பித்தலாட்டம்! எப்படி தனிநபர்கள் நுழைய முடியும், துளையிட முடியும், ஒரு மின் கருவியை எடுத்துகிட்டு போய் பயன்படுத்த முடியும்? யார் அனுமதி கொடுத்தாங்க? எந்த விதமான அனுமதியுமே கிடையாது. அதற்கு பிறகு அங்கே ஓய்வு பெற்ற அர்ச்சகர் உதவி ஆணையருடைய முன்னிலையிலேயே சொல்கிறாரு, ஏற்கனவே சிலைகள் எல்லாம் நாங்கள் சுகவனேஸ்வர் கோயிலுக்கு 2 சிலைங்க கொடுத்துட்டோம். இப்போ இருக்கிற மயில் சிலை பழுதடைஞ்சிருக்குன்னு. அந்த மயில் சிலை, ஒரு சிலைகள் கண்டறியப்பட்டால் என்ன செய்யணும்? கருங்கல்லோ எதாக இருந்தாலும் உடனடியாக சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் பார்வையிட்டு தானே கொண்டாடணும். சம்பந்தம் இல்லாமல், நேரடியான பணியாளர் இல்லாமல் திருக்கோயிலுடைய உதவி பாதுகாப்பு அலுவலருங்கிறவர் ஒரு சாக்களை கட்டி சுற்றிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காரு. அப்போ ஏற்கனவே அவருடைய அந்த ஓய்வு பெற்ற அர்ச்சகருடைய வாக்குமூலத்தின்படி அந்த 2 சிலைகள் என்னாச்சு அப்படிங்கிறது இன்று வரையிலும் 1 மாதம் கடந்த நிலையிலும் கண்டறியப்படலை. அந்த வீடியோ நான் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். அவர் சொல்கிறார், உதவியாளர் முன்னிலையிலேயே கொடுத்துட்டேங்கிறார். எந்த ஒரு சிலைகள் எங்கு வழங்கப்பட்டாலும் அதற்கான பதிவேடுகள்
அது பதியப்பெற வேண்டும். அப்போ வந்து இத்தனை வருஷம் ஆகுது, ஒவ்வொரு அதிகாரியும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. மயில் சிலைங்கிறது ஒன்று எப்படி அனாமத்தா கிடந்திருக்கும்? யாருமே போய் பார்க்குறதுல எதை பற்றியுமே கவலைப்படுறது இல்லை. இவங்க வீட்டில் ஒரு பொருள் கிடைக்குதுன்னா உடனடியாக அது என்ன ஏதுன்னு பார்ப்பாங்களா இல்லையா? அப்போ கோயிலுக்கு ஏன் அந்த அக்கறை இல்லாமல் போச்சு? எதுக்கு இத்தனை பேருக்கு சம்பளம்? தெண்டக்கரமாக வந்துடும். எதுக்கு இவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும்? அந்த சம்பளத்தை மாதம் ஆனால் வாங்கி சாப்பிட்றாங்களே, சம்பளம் மட்டும் இல்லை, அதன் மூலமாக மறைமுகமாக வரக்கூடிய ஆதாயம் என்ன? அதை எடுத்து நாக்கில் வைக்கிறப்ப கொஞ்சமாக சொரணை வேணாமா? இந்த கோயிலுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த காசை தொடலாமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். சூடு இல்லை, சொரணை இல்லை, வெக்கம் இல்லை, மானம் இல்லை, திருட்டு கூடாரம். இந்த மண்டபத்தில் கணபதி சிலைகள் ஏற்கனவே நாம கண்ணில் பார்த்தப்ப மயில் சிலை மட்டும்தான் கோயிலில் கொண்டாந்து கொடுத்ததா சொல்லி சொல்றாங்க. இந்த மண்டபத்தில் நிலங்கள் மீட்டாச்சு. பாகல்பட்டியில நிலங்கள் சட்டப்படி அது ஒரு பகுதி, அது வேற நிலம், இது வேற நிலம், அது வேற இது வேற. 80 ஏக்கர் பட்டா மேல்முறையீடு மாவட்ட வருவாய் அலுவலர் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தள்ளுபடி செஞ்சு 2 ஆண்டுகள் போன சூழ்நிலையிலும் கூட அதை மறுபடியும் வந்து சட்ட ரீதியாக மேற்கொள்ள எந்த நடவடிக்கையும் கிடையாது. இந்த முறைகேடுகளுக்கு எதிராக எல்லாமே நீதிமன்றத்தில் சொல்லுங்க. அது இவ்வளவுதான் இல்லை, அதுக்கு தான் நம்ம வெள்ளை அறிக்கை வெளியிடணும். ஏன்னா நான் சொல்றேன் அப்படிங்கிறத விட பக்தர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அரசியல்வாதிகளை விட, கொள்ளையர்களை விட, கொலகாரர்களை விட அதிகமான அயோக்கியத்தனங்களை செய்ய முடியும், தப்பிக்க முடியும்னா அது இந்த திருக்கோயில் நிர்வாகம் தான். இதுக்கு எதிராக கூட கோயில்னா கையெடுத்து கும்பிட்டு சாமியை நான் மன்னிச்சிரு, நான் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுன்னு கேட்பான். அந்த பாவிகளுக்கு இருக்கக்கூடிய பக்தியோ இரக்கமோ திருந்ததுக்கான சந்தர்ப்பம் கூட இந்த துரோகிகளுக்கு, சிவதுரோகிகளுக்கு இல்லை. இல்ல இப்ப இதுக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? பேட்டி தரீங்க? கண்டிப்பா. அதாவது இந்த குற்றவியல் சட்டங்கள்ல இருந்து இவங்க யாரும் விதிவிலக்கு பெற்றவர்கள்லாம் இல்லை. கண்டிப்பாக இவர்கள் அனைவரும் அதற்கு உட்பட்டு எல்லா விதமான பலாபலன்களையும் சட்ட ரீதியாகவே அனுபவிப்பாங்க. அதற்கு தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவங்களுக்கு எந்த கொம்பம் மறைமுகமாக ஆதரவு கொடுத்தாலும் நமக்கு இங்கே சுகவனேஸ்வரன் இருக்கிறாரு. சரியான பாடத்தை கூடிய விரைவில் போட்டுவோம். அதிக நாளெல்லாம் இல்லை. சிவன் சொத்து கூட நாசங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். புதுசாக வந்து யாரும் சொல்ல தேவையில்லை. அது ஏற்கனவே இந்த கோயிலில் நிறுவனமாகிருக்கு, மறுபடியும் அது நிறுவனமாகும்.